இப்போ இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் எஸ்பெஷலி நிறைய சேஞ்சஸ் பாசிட்டிவாகவும் கொடுக்குது, நெகட்டிவாகவும் கொடுக்குது. குறிப்பாக இந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து இந்த டீனேஜர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் ஆனது எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை கொடுக்குது அப்படிங்கிற பற்றி உங்களுடைய கருத்து? இந்த மொபைல் ஃபோனை ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்குறது பேரண்ட்ஸ். எதுக்குன்னா அவங்களுடைய டைம் சேவ் பண்ணப்படணும். அவங்களுக்கான ஸ்பேஸ் டைமுக்காக இந்த குழந்தைங்கள்ட்ட மொபைல் ஃபோன் கொடுக்கப்படுது. இவங்களே தான் பாருன்னு சொல்லி பிறந்த குழந்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த குழந்தை எதை பார்க்கணுங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணுறோம். நம்மளே வந்து அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது இது வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறத விட பெரியவங்களுக்கு தான் சொல்லணும். பெரியவங்க வந்து என்ன பண்ணுறோம், நம்மளே யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து இப்போ பேசுகிறதில்ல. சாப்பாடு கூட எப்படி சாப்பிட்றோம், ஃபோன் பார்த்துட்டே தான் சாப்பிட்றோம். ஒரு காலத்தில் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே புக்கு படிச்சுட்டே இருந்த காலம் போய், டிவி பார்த்துட்டே சாப்பிட்ருந்த காலம் போய், இப்போது மொபைல் பார்த்துட்டே சாப்பிட்றது. இவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குழந்தைங்க என்ன இவங்க யார்ட்டையாவது ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி இந்த நீ ஃபோன் பாரு, நான் நச்சு பண்ணாத. இந்த குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி உண்டு. குழந்தைங்களுக்கு வந்து எந்த குழந்தையும் தனிமையாக இருக்கணும்னு நினைக்காது. குழந்தைக்கு யாராவது பேசுறதுக்கு இப்போ இருக்கணும். இப்போ குழந்தை யார்கிட்ட பேசுது, ஹே சிரி, ஹே அலெக்ஸா, பாட்டி தாத்தான்னு கூப்பிட்றது இல்லை. எல்லாமே சிரியும் அலெக்ஸாவும் சொல்லி கொடுத்துட்ருக்குது. சிரியும் அலெக்ஸாவும் கவனிச்சுக்கிட்டு இருக்குது இந்த குழந்தைங்கள. அலெக்ஸா பாட்டை சத்தமாகவே, எனக்கு பிடிச்ச பாட்டவே. பேரண்ட்ஸுக்கு தெரியுறதோ அலெக்ஸாவுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு. அப்போ இந்த குழந்தை வந்து மனிதனை டிபெண்ட் பண்ணாமல் டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள தான் வந்து கம்பேனியனாகவே பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அந்த குழந்தை. இப்போது நம்மளே வந்து ஜென்ரலாக நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு குழந்தை என்ன பண்ணும், தனக்கு வயசுக்கு ஈக்குவலாக இருக்கவங்கள தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தேடி போகும். இப்போ அதோடைய ஃப்ரெண்டே வந்து டூல், அதோட கெட்ஜெட் தான். அதோடைய டைம் ஸ்பேஸ் எல்லாமே அந்த கம்பேனியன்ஷிப்புங்கிறது டெக்னாலஜி டேக் ஆன் பண்ணிருச்சு. இந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு.